தமிழக வெற்றிக்கழகம் தொழிற்சங்க பேரவையை தொடங்க போறாங்க. சி.வி. சண்முகம் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டது. உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எஃப்ஐஆர்ல இருந்து அவர் பெயரை எடுக்க உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. அதிமுகவில் கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில பொதுக்குழுவை கூட்ட போறாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் தொழிற்சங்க பேரவையை தொடங்க போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக மற்றும் அதிமுகவில் தொழிற்சங்க பேரவைகள்லாம் இருக்கு. திமுகவில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம்னும் அதிமுகவில் அண்ணா தொழிற்சங்க தொழில் பேரவை அப்படின்ற பெயர்ல இருக்கு. அதே போல தமிழக வெற்றி கழகத்திலையும் புதியதாக அதன் கட்சியினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி தொழிற்சங்க பேரவை அப்படின்ற தொழிற்சங்க பேரவையை கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாராம். இதுல செயலாளரா அதிமுகவில் இருந்து வந்த கமலக்கண்ணன் அவர்களையும் தலைவரா பாத்தீங்கன்னா பரணி பாலாஜி அவர்களையும் நியமிக்க உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பொதுவா இந்த தொழிற்சங்க பேரவையில பாத்தீங்கன்னா செயலாளருக்கே முழு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கும். பட் இதுல டிவிகேல இந்த முறை தலைவருக்கு அதிகாரம் அதிகமா கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. இதுல அதிமுகவில் இருந்து வந்த கமலக்கண்ணன் ஏற்கனவே அக்கட்சியில தொழிற்சங்க பேரவை செயலாளரா இருந்தாரு. இதுல நீண்ட காலம் அந்த பதவியில இருந்ததுனால இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும் என்ற அடிப்படையில இவரை இந்த தொழிற்சங்க பேரவைக்கு செயலாளரா போட விஜய் சம்மதம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது. ஸோ இதே போல அதிமுகவில் இருந்து வந்த நிறைய பேருக்கும் இத மாதிரி அணி பிரிவுகள்ல அவங்களுக்கு தமிழக லெவல்ல ஒரு பதவிகளை வழங்கணும் அப்படின்றது அடிப்படையில் அதனுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களிடம் சில உத்தரவுகளை சொல்லியிருக்காராம். ஸோ நிறைய அணி பிரிவுகளை கட்சிக்குள்ள உருவாக்கி கட்சியில இருந்து அதாவது மற்ற கட்சியில இருந்து வந்தாங்க இல்லையா, அது குறிப்பா அதிமுக கட்சியில இருந்து நிறைய முன்னாள் மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பதவிகளை கூடிய விரைவில் நிரப்பப்படணும் அப்படின்றது உத்தரவு போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில தான் இந்த தொழிற்சங்க பேரவையும் கூடிய விரைவில் அறிவிக்கப்பட போது. ஸோ பார்க்கலாம், நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்க போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட முன்னாள் தலைவராக இருந்த சி.வி. சண்முகம் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டது. உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எஃப்ஐஆர்ல இருந்து அவர் பெயரை எடுக்க உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. இதோட முழு பின்னணியை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சி.வி. சண்முகம் அவர்கள் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதை முதல்வர் தலையிட்டு அந்த பெயரை எடுக்க சொன்னதா சொல்லப்படுது. ஸோ ஏன் இதற்காக முதல்வர் அவர்கள் இந்த உத்தரவு போட்டாரு அப்படின்னு பார்க்கணும்னா, தவேகா தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதியில் வெற்றி பெறும் போது தங்களுடைய அதிமுகவை சேர்ந்த 10 எம்எல்ஏக்களை உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் ஓட்டளித்து வெற்றி பெற வைப்போம் என்று சொன்ன சி.வி. சண்முகம், வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்க 3 பேர் தலைமையில தான் 25 எம்எல்ஏக்கள் தனியா அவருக்கு ஊற்று பெற்றாங்க இல்லையா. அப்படி இருக்கக்குள்ள தன்னோட ஆட்சி அமையணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்த சி.வி. சண்முகம் மேல போலீஸ் எஃப்ஐஆர் போட்டதுல சி.வி. சண்முகம் தரப்பினர் மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது எப்படி இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா, இவர்கள் மீது அதிருப்தி அடைந்ததால தான் சி.வி. சண்முகத்தோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சு பசுபதி அப்படின்றவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் பசுபதி ஆதரவாளருக்கும் அப்பப்போ சண்டை நடக்கும். இவங்க கட்சியோட மீட்டிங்கை போட்டு டிஸ்கஸ் பண்ணணும், விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக வளர்க்கணும்னு சொல்லி பசுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டே இருப்பார் மாவட்ட அளவில். இதுல வல்லம் ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, சி.வி. சண்முகம் ஆதரவாளருக்கும் பசுபதி ஆதரவாளருக்கும் சண்டை நடந்தது. இது மிகப்பெரிய கை கலப்பாயிடுச்சு. ஒரு கட்டத்துல பசுபதி அவருடைய கார் மீது பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கல் எறிகிறாங்க. இதுல சிறிய காயத்தோட பசுபதி அவர்கள் தப்பிக்கிறாரு. ஸோ இதன் பேர்ல பாத்தீங்கன்னா பசுபதி அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, சி.வி. சண்முகம் மற்றும் அவரோட சகோதரர் சி.வி. ராதாகிருஷ்ணனோட தூண்டுதலின் பேரில் அவரோட ஆதரவாளர்கள்
அவர்கள் என் மேல வந்து கல்லெறிஞ்சு என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 21 பேர் மேல எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்றாங்க. இதுல CV சண்முகம் அவருடைய சகோதரர் CV ராதாகிருஷ்ணன் இவங்க 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவுப்படுது. ஸோ பின்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இருந்து CV சண்முகம் அவர்களை காவல்துறையினர் பெயரை எடுத்துடுறாங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்ற அடிப்படையில எஃப்ஐஆர்ல இருந்து அவர் பெயர் எடுக்கப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தரப்பினரை ரொம்பவே கோவப்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா பசுபதி அவர்கள் காவல்துறையினோட இந்த அராஜக போக்கு எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா CV சண்முகம் அவர்கள் பெயர் அவருடைய சகோதரர் பெயர் எஃப்ஐஆர்ல இருந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்ற அடிப்படையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ உண்மையா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதல்வரோட உத்தரவின் பேர்ல தான் இந்த எஃப்ஐஆர்ல இருந்து CV சண்முகம் பெயர் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. ஸோ அதே நேரத்தில் இந்த எஃப்ஐஆர்ல CV சண்முகம் பெயரை சேர்த்ததுனால அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் கூடிய விரைவில் மாற்றப்பட போகிறார் அப்படின்னு கோட்டை வட்டாரங்களில் பரபரப்பா பேசப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிமுகவோட சப்ஜெக்ட் தான். ஸோ அதிமுகவில் வந்து கூடிய விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில பொதுக்குழுவை கூட்ட போறாங்க. இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக். ஸோ அதோட முன் ஏற்பாடாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியான நிர்வாகிகளை வந்து சந்திச்சுட்டு வர்றாரு அதிமுக தலைமை அலுவலகத்துல. ஸோ ஒரு பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையா அதுதான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்போ மாவட்ட வாரியான நிர்வாகிகளை சந்திக்கும் போது அதுல இருக்க பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என்ன மைண்ட் செட்டிங்ல இருக்காங்க, யாரெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக பேசுறாங்க, யாரெல்லாம் இந்த மாவட்ட நிர்வாகி கூட்டத்துல கலந்துக்காம புறம் தள்ளுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு இவங்களெல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா ரிமூவ் பண்ணிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளாகவும் தன்னுடைய ஆதரவாளர்களா வந்து போட்டுக்கிட்டே வர்றாரு. ஸோ மிக சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தி வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ தன்னுடைய அதிருப்தியாளர்களான CV சண்முகம், SP வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களும் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்கும் சமயத்துல கிட்டத்தட்ட 25 பேர் வந்து தாவேக்கு ஆதரவாக ஓட்டளிச்சாங்க சட்டமன்றத்துல. இதுல கடும் அதிருப்தி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக ஒரு கடிதத்தை சபாநாயகருக்கு தன் கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலமா கொடுக்கிறாரு. ஸோ இந்த நிலையில தான் 25 பேர்ல இருந்து 4 பேர், அதாவது அந்த அதிமுகவும் அதிருப்தி அணி இருக்கு இல்லையா, அதுல 4 பேர் இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் இவர்கள் 4 பேருமே வந்து ராஜினாமா பண்ணிட்டு இவங்க வந்து டிவிகேல சேர்ந்துட்டாங்க. ஸோ தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி, ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அப்ப 21 எம்எல்ஏ ஆகும்போது வேற வழியே இல்லாம மீண்டும் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. ஸோ சரண்டர் ஆகும்போது என்னன்னா எங்களுக்கு கட்சி பதவி மீண்டும் பழைய மாதிரியே நீங்க கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இவங்க எல்லாருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு கட்சியில சேர்றாங்க. ஆனா இவர்களுக்கு வந்து பழைய முறையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி பதவியை கொடுக்கல. என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சியை விட்டு வெளியே போன நீங்க மீண்டும் 0ல இருந்து ஆரம்பிங்க, உங்களுக்கு பழைய பதவிகள் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க ஆக்டிவா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவிகள் எல்லாம் நான் மீண்டும் பழைய பதவிகள் கொடுக்கறதுக்கு நான் தயாராவேன் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு இடையில தான் வந்து பாத்தீங்கன்னா SP வேலுமணி அவர்கள் சட்டமன்றம் நடக்கும்போது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பதவி கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு வலியுறுத்தினதாக சொல்லப்படுது. இதன் அடிப்படையில தான் அலங்கார பதவிகளான மாநில தலைவர் பதவிகள் SP வேலுமணிக்கும், தங்கமணிக்கும், நத்தம் விஸ்வநாதருக்கும் அவங்க அணியில இருக்கிற மற்றவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனா இவர்கள் இந்த பதவியெல்லாம் தங்களுக்கு வேண்டாம், இது ஒரு அலங்கார பதவி, இந்த பதவியை நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இந்த பதவியெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு தண்ணியில போட்ட கல்லு மாதிரி அமைதியா இருக்காங்க. இது அமைதியா இருக்காங்க அப்படின்னு நினைக்காம இவர்கள் பின்பக்கம் வழியாக டெல்லியில காய் நகர்த்திட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னா அமித்ஷா அவர்களிடம் தகவலை சொல்லி PS கோயலிடம் SP வேலுமணியும் தங்கமணியும் ரகசியமா ஒரு தூது விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை அழிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க இருக்கிறவங்க நிறைய
நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு போய்கிட்டே இருக்காங்க, மீதி பேர் எங்களை போல ஆட்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாரு. ஸோ இவர் எங்களை சேர்த்துட்டு எங்களோட கட்சி பழைய பதவிகளை கொடுத்து கட்சியை பலமா சேர்க்கணும். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் சசிகலா அவர்களையும் கட்சியில இணைக்கணும். அப்படி இணைக்கலன்னா கட்சியில இவரால கட்சியை பெருசா வளர்க்க முடியாது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி அமைச்சு பிஜேபிக்கு கணிசமான தொகுதிகளை இங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் மூலியமாக அமித்ஷா அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனா அமித்ஷா அவர்களும் தற்சமயம் இதுல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா தமிழக அரசியல் நிலவரம் அறுதிட்டு கூற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், அதே நேரத்துல தற்போது நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் மசோதாவும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவும் பாஸ் செய்யறதுல முக்கிய குறிக்கோளா அமித்ஷா அவர்கள் மூலமா அதுல இருக்கிறதுனால தற்பொழுது இந்த அரசியல் விவகாரங்களை, தமிழக அரசியல் விவகாரங்களை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காராம். அதே நேரத்துல இதுக்கப்புறமா யாரும் அதிமுகவில இருந்து டிவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காராம். சோ அதன் அடிப்படையில வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் அமைதியான போக்கியே நம்ம தொடர்ந்து இருக்கலாம், என்னதான் நடக்குது கட்சியில பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில அமைதியாவே இருக்கணும்ன்ற கட்டாயத்துல இருக்கிறாங்க. இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சாமர்த்தியமாக பொதுக்குழுவை கூட்டுறதுல மும்முரமா இருக்காரு. சரி, எஸ்பி வேலுமணிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கிடையில ஒரு பொதுக்குழு கூட்டாம இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கையை பிசைஞ்சு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. இந்த கட்சி சட்ட விதிகளை வந்து மாத்துறதே இவங்க தான். என்ன அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொதுக்குழுவால நிராகரிக்கப்பட்டாரு, நீக்கப்பட்டாரு இல்லையா. எப்போ கட்சியோட சட்ட விதிகளை மாத்துறதுக்கு மும்மூர்த்திகளான சி விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் அண்ட் வேலுமணி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பொதுச் செயலாளரா ஒருத்தர் நிக்கணும் அப்படின்னா, அந்த கட்சி தேர்தலில் நிக்கணும் அப்படின்னா 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியும் 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும் அப்படின்ற கடுமையான சட்ட விதிகளை மாத்துறதுக்கு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே அது மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10 மாவட்ட செயலாளர்களும் சரி, முன்மொழியறதா இருக்கட்டும், வழிமொழியறதா இருக்கட்டும், 20 மாவட்ட செயலாளர்கள் வேணும். அந்த அடிப்படையில தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைச்சு ஒரு இவங்களா நியமிக்கிற ஒரு ஆளை பொறுப்புல கொண்டு வரணும் அப்படின்னா, அதாவது மனு தாக்கல் செய்ய வேணும்னா அந்த மாதிரி யாருமே இல்லை. மிக கடுமையான சட்ட விதிகளை நாங்க தான் உதவி செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலராக உட்கார வச்சோம் அப்படின்னு கடுகடுத்துட்டு இருக்காங்களாம். என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கிடையில டெல்லி எந்த நேரத்திலையும் தன் மீது பாயும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதாரித்துக் கொண்டு கூடிய விரைவில் பொதுக்குழுவையும் கூட்ட போறாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சு தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே அதுல கொண்டு வந்துட்டாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை பொதுக்குழு கூட்டி தன் பலத்தை காட்டிட்டாருன்னா இதுக்கப்புறமா டெல்லியை நினைச்சாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதுதான் யதார்த்தம். பார்க்கலாம். இதே போல பல அரசியல் நிகழ்வுகளை அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.